Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் basic geometrical ideas. Exercise 4.6 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது சர்க்கிள்ஸ்னா என்ன, அதோட பார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து டீடைலா இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ சர்க்கிள்ஸ், அதாவது உங்களை சுத்தி உள்ள பொருட்களை வந்து பாருங்க. சில இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரவுண்ட் ஷேப்ல வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பேங்கிள்ஸ், வீல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ சர்க்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபிகர் வந்து பார்க்க இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான க்ளோஸ்டு கர்வ், சிம்பிளான ஒரு க்ளோஸ்டு கர்வ். இதில் வந்து எந்த விதமான லைன் செக்மெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைன் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால வந்து இதை வந்து பாலிகன் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். சரிங்களா? இட் இஸ் நாட் அ பாலிகன், இட் இஸ் நாட் அ பாலிகன். ஸோ சர்க்கிளை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கிளை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ட்ராயிங் அ சர்க்கிள். ஸோ இதுக்கு நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறது ஒரு ரெண்டு மெத்தடில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்று வெரி சிம்பிள், உங்களோட வளையல் இருக்குல்ல அதை கலட்டிட்டு அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படி இல்லைன்னா இன்னர் சர்ஃபேஸில் பென்சில் வச்சு அப்படியே நீங்கள் வந்து உள்ள ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா இப்போ ரெண்டு ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக்கை வந்து ஃபிக்ஸடாக வந்து வச்சுக்கோங்க, ஒரு குச்சியை ஃபிக்ஸடாக வந்து வச்சுக்கோங்க, இன்னொரு குச்சியை தூரமாக வச்சுக்கோங்க. தூரமாக வச்சுட்டு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ரோப்பு, அதாவது கயரை வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு இந்த ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸடாக வந்து இருக்கலாம், இதை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இன்னொரு சைடு ரோப்பை அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி. ஸோ இந்த ஃபிக்ஸடாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், சென்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? சுற்றி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை தான் என்னன்னு சொல்கிறோம், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ அடுத்து என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டாக இப்போ வந்து பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், சர்க்கிளோட பார்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சர்க்கிளில் சென்டர் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன், அதாவது பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் ஏ வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த சென்டர்ல இருந்து நான் வந்து லைன் வந்து கனெக்ட் பண்ணுறேன் டு தி பாயிண்ட் ஏ. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் டு தி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் அதான் என்னன்னு சொல்கிறோம், ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன், பாயிண்ட் பி ஆன் தி சர்க்கிள். இப்போ சென்டர்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்க டு தி பாயிண்ட் பி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏசியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும், பிசியோட டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது ஒரு சர்க்கிளுக்கு வந்து ஒரு ரேடியஸ் இருந்ததுன்னா அதை ரேடியஸ் சொல்லுவோம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா பல ரேடியஸ், அதாவது ஏசி பிசி இந்த மாதிரி ரெண்டு ரேடியஸ் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டு இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ரேடியை அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை என்ன வச்சுக்கணும். அடுத்து டயமீட்டர்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நான் வந்து ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சி தான் சென்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஏன்ற பாயிண்ட் இங்கே இருக்கு, பின்ற பாயிண்ட் இங்கே இருக்கு. இப்போ ஏபியை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறேன், அதாவது இந்த லைன் வந்து சென்டரில் வந்து பாஸ் ஆகிற மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணேன்னா ஏபியை தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், டயமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஏபி வந்து என்னது, டயமீட்டர். ஸோ இதுதான் டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஏபி வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தி ரேடியஸ்க்கு வந்து ஈக்குவலாக வந்துருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம், சிஏ அப்படின்றது வந்து ஒரு ரேடியஸா, அதே மாதிரி பிசியும் ரேடியஸ். ஸோ டயமீட்டர் வந்து பொதுவாக எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் தி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், 2 டைம்ஸ் தி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ இந்த டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து சரிபாதியாக வந்து பிரிக்குது. சரிங்களா? டிவைட்ஸ் இன்டு எக்ஸாக்ட்லி 2 halves. ஸோ ரெண்டு ஹாஃபாக வந்து பிரிக்குதுல்ல. ஸோ இந்த ஹாஃபை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். செமி சர்க்கிள், செமினா பாதி. சரிங்களா? ஸோ ஒரு சர்க்கிளை வந்து டயமீட்டரை யூஸ் பண்ணி பாதியாக வந்து பிரிச்சிங்கன்னா ரெண்டு செமி சர்க்கிள் வந்து நமக்கு வந்து பொதுவாக வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது கார்ட்னா என்ன அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சி தான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். இப்போது நான் வந்து ரெண்டு பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ஏ,
இன்னொன்று வந்து பி. இந்த ஏபியை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏபியை கனெக்ட் பண்ணுற லைன் தான் வந்து என்னது கார்டு. ஸோ ஏபி தான் கார்டு ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகலை சென்டரில். ஸோ இதே ஏபி வந்து சென்டர் ஆஃப் சர்க்கிளில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், டயமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் சர்க்கிள் தான் எப்பயும் டயமீட்டருக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். லாங்கஸ்ட் கார்டு இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள். இருக்கிறதுலே பெரிய கார்டு எது, டயமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் தான். சரிங்களா? ஸோ இதை நினைவு வச்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள். ஆர்க் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கும் வந்து ஒரு சர்க்கிள் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சி அப்படின்றது வந்து சென்டர் ஆஃப் சர்க்கிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஆர்க் வேணும் எனக்கு. இப்போ நான் 2 பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் வந்து பி. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஏபியை வந்து நான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாகவே நான் வந்து இப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னது என்னோட ஆர்க் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஏபி இஸ் தி ஆர்க் ஆஃப் சர்க்கிள். ஸோ இந்த ஆர்க்கை வந்து நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு மாதிரி நான் வந்து இப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆர்க். ஓகேங்களா? ஸோ ஆர்க்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ஷன் ஆஃப் தி சர்க்கிள். சர்க்கிளில் உள்ள ஒரு போர்ஷன் ஆஃப் சர்க்கிள் தான் ஆர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது செக்டார்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். செக்டார். இதுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் சி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. சரிங்களா? இப்போது சென்டரில் இருந்து நான் வந்து லைன் மூலமாக ட்ரா பண்ணுறேன். இப்போது நான் சென்டரில் இருந்து பாயிண்ட் ஏபியை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அப்படின்னா சிஏ கிடைக்குமா, அதே மாதிரி சிபி வந்து கிடைக்குமா. சிஏ சிபி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு வந்து ஈக்குவலா. அதே மாதிரி ஏசி, அதே மாதிரி ஏபி அப்படின்றது வந்து ஆர்க்குக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இந்த ரீஜன் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரீஜனை தான் என்னன்னு சொல்கிறோம், செக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ செக்டாரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீஜன் தான். ஸோ இது வந்து ஒரு ரீஜன் தான். இது வந்து எங்கே வந்து இருக்குது, சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷனில் வந்து இருக்குது. இன்டீரியர் ஆஃப் சர்க்கிள். ஸோ செக்டார் அப்படின்றது வந்து ஒரு ரீஜன். இது வந்து சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷனில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எது என்க்ளோஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு பை, இந்த செக்டாரில் என்ன இருக்குது, ஏபி அப்படின்ற ஆர்க் இருக்கா. ஸோ என்க்ளோஸ்டு பை ஆர்க் ஆன் ஒன் சைடு. ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரேடியஸ் இருக்கா. 2 சைட்லேயும் ரேடியஸ் வந்து இருக்கா. ஸோ பேர் ஆஃப் ரேடியஸா. ஸோ பேர் ஆஃப் ரேடியஸ் on other two sides. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது செக்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ செக்மெண்ட். ஸோ இதுக்கும் நான் வந்து ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சி அப்படின்றது சென்டர் ஆஃப் சர்க்கிள். 2 பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று ஏ, இன்னொன்று வந்து பி. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சர்க்கிள் ஆர்க்கோட ஒட்டி உள்ள ரீஜன். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம், செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுவும் வந்து ரீஜன் தான், இதுவும் வந்து ஒரு ஸ்பேஸ் தான். ஓகேங்களா? இந்த ரீஜன் வந்து எங்கே வந்து இருக்குது, இன்டீரியர் டு சர்க்கிள். ஸோ இதுவும் வந்து சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷனில் தான் வந்திருக்கு. இது என்ன என்க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏபி அப்படின்ற கார்டு என்க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஏபி ஆர்க் வந்து என்க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இட் இஸ் என்க்ளோஸ்டு பை கார்டு. ஒரு கார்டு இருக்கு, அதே மாதிரி ஆர்க்கும் வந்து இருக்கு. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம், செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்க்க போகிறது சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ்னால் சுற்றளவு. ஓகேங்களா? இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் சர்க்கிள். இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இது சுற்றளவு. இதை தான் நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸை வந்து என்னென்னு வந்து சொல்கிறோம், டிஸ்டன்ஸ் அரவுண்ட் அ சர்க்கிள். டிஸ்டன்ஸ் அரவுண்ட் தி சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்டில் ரோப் வச்சுட்டு அப்படியே அந்த ரோப் வச்சுட்டு சுற்றி வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிங்கன்னா
அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். சரிங்களா? ஸோ சர்க்கிளோட பார்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம்.